ஹாய், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்னைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். காலையில ஏஞ்சதும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, காலையில ஏஞ்சதும் நல்லா நெத்தில பட்டையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இங்க பாருங்க, ஹாய் சொல்லு. எங்க போறோம்? இன்னைக்கு சார் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருக்காரு, வேற எதுவும் இல்ல. ஒரு 4-5 நாள் பாத்தீங்கன்னா இனி அம்மா வீட்ல இருந்து என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத நான் வந்து ஷேர் பண்ண போறேன். 4-5 நாள் தானா? ஏன் இல்ல, ஒரு 10-15 நாள் இருந்துட்டு வந்தா நல்லா இருக்கும். 10-15 நாளா? ஆமா, இந்த வேலையெல்லாம் நடக்காது. 2 நாள் தான். 2 நாளே அதிகம் தான். 2 நாள்னா நீ 2 நாள்லாம் பாதியிலே திரும்பி வந்துருவான். 2 நாள்லாம் அவன் ஒத்து வராது. 2 நாள் ஏன் நாங்க அங்க போனதுக்கு போய் நீங்க நல்லா இங்க ஜாலியா இருக்கலாம் தானே? சந்தோஷமா நிம்மதியா தூங்குவேன், ஜாலியா இருக்கும். எப்பன்னு இருக்கீங்க இப்ப? ஆமா, பாத்துக்கங்க, நீங்களே பாத்துக்கங்க. ஏன்னா எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல மித்தவங்க எல்லாருமே அப்படித்தானே தெரியல. ஒய்ஃப் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போனாலே இந்த ஹஸ்பண்டுக்கு எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. கல்யாணம் பண்ண எல்லா ஆம்பளைக்கும் பொண்டாட்டி ஊருக்கு போகுதுன்னா சந்தோஷம் தான். அப்பதான் அவனோட பழைய லைஃப் வந்து திரும்பி வந்திருக்கும். ஓ, பழைய லைஃப். அப்படி என்ன உங்களை நாங்களாம் டார்ச்சர் பண்றோம்? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. என்ன புரியாது? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, பாத்துக்கங்க, தெரியாது. அப்ப அதே மாதிரி நாங்களும் சொன்னா சொல்லு. நீங்க நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. அம்மா வீட்டுக்கு போனாலும் சந்தோஷமா இருக்கீங்க, இங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது, பொய் சொல்றாங்க. பொய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்க யார வேணா கேட்டுப்பாரு, கல்யாணம் பண்ண யார வேணா கேட்டுப்பாரு, எல்லாரும் அதேதான் சொல்லுவாங்க. முடியல, இவங்க அப்படிதான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்மளாம் 2 நாள் தான். ஏன்னா இவங்க சந்தோஷமா இருந்தா அது நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா? அதனால போயிட்டு 2 நாள் தான் போறோம், திரும்பி வரோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த 2-3 நாள் அம்மா வீட்டுல என்ன இருக்கு, என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த பக்கம் போனா எங்க அம்மா வீடு, இந்த பக்கம் போனா உங்க அம்மா வீடு. இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா 1 மாசம், உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 10-15 நாள் தான். 1 மாசமா? ஆமா, அதுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கே போவேன். சரி, ரைட், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு 10-15 நாள் திரும்பி வந்துரு. 10-15 நாளும் கிடையாது, 2 நாள் மிஞ்சி போனா 4 நாள், அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்க மாட்டேன். 4 நாளா? ஆமா. அப்ப எங்க அம்மா வீட்டுல போய் ஒரு 4 நாள் இருந்து வந்துரு. சரி பாப்போம், அது ரிட்டர்ன் வரும்போது வேணா பாத்துப்போம். வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன தேடுற? இல்ல, எனக்கு மட்டும் தரையாச்சே, அதான் பாக்குறேன். இதுல கூட ஓரஞ்சனையா? நீங்களே பாருங்க. மருமகன்னா சும்மாவா? இதே இதை நான் உங்க வீட்டுக்கு வந்தா மெயின்டைன் பண்ணிக்கங்க, ஓகேவா? பண்ணுவோம். இந்த கிழிஞ்ச சாக்கருக்கு எடுத்து போட்டு உட்கார வைக்கணும். சாப்பிடலாம், எனக்கு வேண்டாம். எங்க வீட்டுல பாருங்க, எனக்கு தர, மருமகனுக்கு மட்டும் பாய். அவங்களுக்கு இலை வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு நானே இலை போட்டு நானே சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். என்னத்த சொல்ல? இது யாரு வீடு? அம்மாச்சி வீடா? சரி, நாங்க போறோம். பாய் சான் பாரதி, பாய். இங்க பாருங்க, இதே மாதிரி போட்டோ எங்க வீட்லயும் இருக்கு. இது என் அக்கா, என் தம்பி, இது நான். நல்லா இருக்குல்ல? அப்புறம் ஊருக்கு கிளம்புறீங்களா? ஆமா, நானு நீ இங்கே இருந்துட்டு வா 1 மாசம். 1 மாசம்லாம் இல்ல, 2 days. 2 days. திட்டாத, ஒரே அளவு. ஆஹா, இல்ல இப்ப போட்டு தொட்டு போயிருவா. இப்ப வா, மிஸ் பண்ணாதீங்க, வந்துடுறேன். நான் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருப்பேன். அவ்வளவுதானா? பின்னாடி வண்டி வருது. சரி, பாய் பாய் பாய். ஜாலியா இருக்க. சிரிக்காதீங்க, 2 நாள்ல வந்துருவேன். சரி, பாய். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து சாப்பிட்டுட்டு சூடா ஒரு கப் வந்து காஃபி குடிச்சாச்சு. அவங்களும் வந்து என்னை விட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பார்க்கலாம் அடுத்து என்னென்ன வந்து நான் பண்றேன் அப்படிங்கிற வந்து நான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். பாய்.